உங்க வாய தூக்கி என் காதுல வைங்க சார் அப்படிங்கிற மீம் டெம்ப்ளேட்டை நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிஜமாக்கியிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஸோ எஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய தேர்டு சிங்கிளான செல்ல மகளே பாடல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாடல் பற்றின ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலினுடைய விஷுவல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலே இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு நமக்கு வந்து 100% கன்ஃபார்மாக தெரியும். பட் நம்ம ஜனநாயகன் டீம் வந்து எந்த பிளாட்டை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க, அதாவது பகவந்த் கேசரியில் ஒரு குறிப்பிட்ட பிளாட்டை தான் நம்ம ஜனநாயகன் டீம் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிளாட், அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம இந்த பாடலினுடைய ரிவ்யூலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெலடி சாங்காக இந்த செல்ல மகளே பாடல் வந்து இருக்கும்ன்ட்டு தான் சொல்லியாங்களோ. ஏன்னா இந்த மனுஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து இந்த பாடல் வந்து பாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத்தோட மியூசிக்கில் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெலடி பாடுறாரு. இது ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் நம்ம ரசிகர்களுக்கு இது ஒன் ஆஃப் த லாஸ்ட் மெலடி சாங்காக விஜய் சார் அப்படி தான் சொல்லியாங்களோ. எனக்கு பர்சனலி வந்து இந்த சாங் ஃபுல்லாக கேட்டு முடித்தோடனே இந்த மனுஷன் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்புச்சு. பிகாஸ் இவர் இந்த பாட்டில் காட்டின வேரியேஷன் எல்லாமே ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் காட்டுற ஒரு வேரியேஷனாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாங்களோ. ஸோ நான் எந்த வேரியேஷன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டிலேருந்து ஒரு லைன் வந்து வரும், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு வித்தியாசமாக பாடியிருப்பார். நீ தானே எனக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த எனக்கை நல்லா அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் வேரியேட் பண்ணி ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டில்டாக ஒரு சூப்பரான ஒரு மெலடி வந்து பாடியிருப்பார். ஸோ அதேமாரி பாட்டோட எண்டிங்கில் விஜய் சார் வந்து அழுகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எமோஷ்னல் டச் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பர்சனலி வந்து இந்த லிரிக்கல் வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஏன்னா இந்த லிரிக்கல் வீடியோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சியர்ஃபுல்லாக இருக்குது அப்படி தான் சொல்லியாங்கன்னா. ஏன்னா நீங்கள் தளபதி கச்சேரி பார்த்துருப்பீங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஒரு பேரே வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பட்டு ஒரு பேரே வரலாறு அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோவை கம்பேர் பண்ண மற்ற செல்ல மகளே பாட்டோட லிரிக்கல் வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்குதா சொல்லியாங்கன்னா. ஸோ இந்த பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜனநாயகன் படத்தினுடைய கிளிப்பிங் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படின்னா, தளபதி கச்சேரியாக இருக்கட்டும், ஒரு பேரே வரலாறு இருக்கட்டும், இந்த 2 பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோடைய டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே படத்தில் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு பேரே வரலாறில் கூட விஜய் சார் போலீஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது விஷுவல்ஸ் வந்து காட்டியிருக்கலாம். பட்டு லிரிக்கல் வீடியோவில் அதை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஸோ இந்த செல்ல மகளே பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் அப்படிங்கிறது கொடைக்கானலில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. எந்த செட்டுமே போடாமல் எடுத்தனால விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது நம்ம பாஸ்கர் மாஸ்டரும் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த பாடலுக்கான ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ இந்த பாட்டுக்கு நான் அவுட் ஆஃப் 5 வந்து 4.7 வந்து ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ அதேமாரி உங்களுடைய ரேட்டிங்ஸையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ இரண்டாவது விஷயமா ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எஸ், ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலி பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். பட் நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கிறது பண்ணல. பகவந்த் கேசரியில் இருக்கிற ஒரு சில போர்ஷன் தான் ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த போர்ஷன் அப்படின்னா, நம்ம பகவந்த் கேசரியில் பாலையாவோடைய மென்டராக வந்து சரத்குமார் வந்து இருப்பார். சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த படத்தில் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போன பிறகு சரத்குமாரோடைய பொண்ணாக ஸ்ரீலீலா வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம பாலையா அவர்கள் வந்து ஸ்ரீலீலாவை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் டீம் வந்து ரீமேக் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்களுடைய மென்டராக வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இருக்க போகிறாரு. ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறமா கௌதம் வாசுதேவ் மேனனுடைய பொண்ணாக வந்து மமிதா பைஜு அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம விஜய் அவர்கள் மமிதா பைஜுவை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி காட்ட போகிறாங்க படத்தில். ஸோ நம்ம விஜய் அவர்கள் யங்கர் வெர்ஷன் ஆஃப் மமிதா பைஜு அவர்களை தத்தெடுக்கும் மொத்தம் இந்த பாடல் அப்படிங்கிறது படத்தில் வந்து ப்ளே ஆகும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்ன? நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பகவந்த் கேசரியோட இந்த பிளாட்டை ரீமேக் பண்ணது கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த பிளாட்டை நம்ம விஜய் சார் வந்து அவர் ஸ்டைலில் ரீமேக் பண்ணால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.